ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியானம் லஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் குழம்பு தான். ஞாயிற்றுக்கிழமைனால சிக்கன் குழம்பு தான் ஆயிடுச்சு. அதோட ரெசிபியை பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயில் கடுகை போட்டு நல்லா காய விட்டதுக்கப்புறம் அதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு விட்டதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்குற வரைக்கும் அதை அப்படியே வச்சுருக்கணும். நல்லா வதங்கிருச்சான்னு செக் பண்ணக்கப்புறம் அதில் நம்ம கொஞ்சோண்டு கையளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கையளவுக்குன்னு இல்லை, தேவையான அளவுக்கு கூட போட்டுக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு போட்டு கரெக்டாக வந்துருச்சான்னு பார்த்துட்டு அடுத்து ஏற்கனவே நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து பொறுமையாக போடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே போடலாம், அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சம் பொதுவாகவே போட்டுக்கலாம். ஃபுல்லாத்தையும் போடுற வரைக்கும் பொறுமையாக போடலாம். கைஸ் போட பொறுமையாக தான் கைஸ் இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி, லேட்டாக போட வேண்டியதாக இருக்குது. அப்படி போட்டால் தான் சுவை நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க கைஸ். ஓகே கைஸ், நல்லா போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கிறோம் கைஸ். உப்பை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். அப்புறம் யார் யாருக்கெல்லாம் சிக்கன் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்டில் எஸ்ன்னு போட்டு விடுங்க கைஸ். எனக்கும் ரொம்ப சிக்கன் நல்லா பிடிக்கும். சிக்கன்லேயும் பொரிச்சது தான் கைஸ் அல்டிமேட்டு. குழம்பும் ஆனால் ரொம்ப பிடிக்கும் கைஸ். அப்புறம் உப்பை நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம இப்படி மூடி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கைஸ். மூடியை திறந்து பார்த்தீங்களா கைஸ், உப்பு எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு சிக்கன்ஸ்லாம். அடுத்து நம்ம இதை நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் அப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். அப்புறம் அதை நல்லாவே நம்ம அந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா கிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டினக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா வந்துருச்சுன்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் எடுக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காய்ஸ் பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ சூப்பியாக, அதாவது எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள் காய்ஸ். குழம்பு பார்க்கவே அப்படியே எடுத்து வாயில் போடணும் போல் இருக்கும், ஆனால் சுட்டுரும் காய்ஸ். நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்லாம். மஞ்சப்பொடியோட வீட்டிலேயே தயாரித்த மிளகாய் பொடி போட்டால் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் கைஸ். அந்த மிளகாய் பொடியவும் சிக்கன் பொடியும் சேர்த்து பிரட்டி போட்டுக்கலாம். கடைசியில் இறக்கும் போது நம்ம அதில் கொஞ்சம் தயிரையும் சாரி கைஸ், ஃப்ளோவில் தேங்காய்க்கு தயிர் வந்துருச்சு. தேங்காய் அரைச்ச தேங்காவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியில் இறக்கும் போது அந்த தேங்காவை போடணும் கைஸ். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் தண்ணியை ஊற்ற போகிறோம். வாங்க தேங்காய் தண்ணி ஊற்றலாம். பாருங்கள் கைஸ் எவ்வளோ எப்படி இருக்குன்னு. சாப்பிடணும் போல் இருக்குது கைஸ். அப்புறம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் கைஸ். கரெக்டாக எல்லாமே உள்ளே அந்த சிக்கனுக்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கிறோம் கைஸ். பிரட்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கைஸ். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஓகே கைஸ், இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம மூடி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் கைஸ் எப்படி வந்துருச்சுன்னு. நம்ம கடைசியில் தான் மிளகாய் பொடியே போடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட் பார்க்கும்போது லைட்டாக மிளகா, அதாவது காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு மிளகா பொடியை போட்டுக்கிறோம். பாருங்கள் கைஸ் எப்படி கொப்பளிக்குதுன்னு. பார்க்கவே அப்படியே சாப்பிட்ணும் போல தான் கைஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்ம லாஸ்ட்டாக பிளேட்டிங்க்காக கொஞ்சோண்டு கரெக்டாக இறக்கும்போது கருவேப்பிலை, அது கூட கொஞ்சோண்டு கையளவுக்கு கொத்தமல்லி, வாசனைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கைஸ். அதையும் சேர்த்து நல்லா அதையும் ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிறோம். கிண்டி விட்டுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரப்போகுதுன்னு. இப்போ செஞ்ச அந்த குழம்போடு அந்த சோறை வச்சு சாப்பாடு அந்த சுவை இருக்கே, ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கைஸ். பாருங்க அந்த சோறை, அந்த உதிரியான சோறோட அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு என்ன சுவைங்க போங்க. இப்போ அந்த குழம்பு ஊற்றுறது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாங்க குழம்பு ஊற்றலாம். பாருங்கள் கைஸ் சூப்பராக இருக்குது கைஸ். சிக்கனும் நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருக்குது கைஸ். அப்படியே ஊற்றலாம் வாங்க, பொறுமையாக ஊற்றுவோமா? வாங்க ஊற்றலாம், கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஊற்றலாமா? வாவ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் கைஸ். நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் சமைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க. அப்புறம் மறக்காமல் எல்லோரும் சேனலை லைக் பண்ணிவிட்டு